கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபாஷியல் டிப்தீரியா பற்றி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அக்யூட் டான்சிலைட்டிஸ், கிரானிக் டான்சிலைட்டிஸ், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ஓவர் தி மெம்பரின் ஓவர் தி டான்சில்லாம் பார்த்தோம். இப்போ ஃபாஷியல் டிப்தீரியா. ஃபாஷியல் டிப்தீரியானா இதுவும் வந்து ஒரு ஃபேரிங்ஸ் ஓரல் கேவிட்டி தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது கிரேயிஷ் மெம்பரின் வந்து ஒரு ஃபேரிங்ஸில் சுற்றி இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஷியல் டிப்தீரியா அதாவது இப்போ அப்ஜெக்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாஷியல் டிப்தீரியா எதனால் வருது, அதோட ஈட்டியாலஜி, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, நம்ம அதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், நம்ம இதை எப்படி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது, இந்த 4 விஷயத்தையும் நம்ம ஃபாஷியல் டிப்தீரியாவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈட்டியாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈட்டியாலஜியில் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா பாக்டீரியானால இதை வந்து கிராம் பாசிட்டிவ் பெசிலே ஸ்ப்ரெட் ஆகுது. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக, வாயிலிருந்து சலைவா மூலமாக, பேசும்போது, தும்மும்போது, இருமும்போது ஈஸியாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு இன்குபேஷன் பீரியடுன்னு பார்த்தோம்னா 2 to 6 days. அதாவது இன்குபேஷன் பீரியட்னால் அந்த ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்க பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட். இது வந்து 2 to 6 days. அதுக்கப்புறம் சில பேர் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா இருக்கும், நம்ம த்ரோட் ஸ்வாப் எடுத்து பார்த்தோம்னா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அவங்க வந்து கேரியர்ஸ், அவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ கேரியர்ஸும் இந்த டிசீஸை வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்ன சிம்டம்ஸோட பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் ஆவாங்க. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியானால் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த பீப்புளும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியானால அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தோம்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து டிப்தீரியா வேக்சின் நம்ம போடுறோம். பட்டு இந்த கோவிட் டைமில் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் ஆஃப் தி இந்த கோவிட் டைமில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அந்தளவுக்கு வேக்சின் பண்ணலை அப்படிங்கிற ரீசன்னால இப்போ டிப்தீரியா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இது என்னென்ன ஆர்கனில் வந்து இப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக வந்து ஓரோஃபேரிங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த லாரிங்ஸ், நேசல் கேவிட்டி எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஓரல் கேவிட்டினா ஒரு ஃபேரிங்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் டான்சில் இருக்குது, ஆன்டீரியர் பில்லர் இருக்குது, சாஃப்ட் பேலட், ஊலாக இருக்குது, இந்த பின்னாடி போஸ்டீரியர் ஃபெரிஞ்சல் வால் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓரோஃபேரிங்ஸில் வந்து கிரேயிஷ் ஒயிட் மெம்பரின் ஃபார்ம் ஆகும். கார்னிபாக்டீரியம் டிப்தீரியானாலையும் அது வந்து கிரேயிஷ் ஒயிட் மெம்பரின் வந்து ஓரோஃபேரிங்ஸில் க்ரியேட் பண்ணும் ஓவர் தி டான்சில் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் டு சாஃப்ட் பேலட் அண்ட் போஸ்டீரியர் ஃபெரிஞ்சல் வால். அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து கிரேயிஷ் ஒயிட் மெம்பரினை வந்து இது ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா இருக்கிறதுனால, அதாவது இந்த மெம்பரினை நம்ம வந்து எடுக்கும்போது, ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து ப்ளீட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அட்ஹரண்ட்டாக வந்து அது ஒட்டி இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடு என்லார்ஜ்ட் ஆகிருக்கும் இந்த கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. ஆல்ரெடி நம்ம வந்து அக்யூட் டான்சிலைட்டிஸ்லேயும் பார்த்துருக்கோம். அக்யூட் டான்சிலைட்டிஸ்லேயும் வந்து லிம்ஃப் நோடு என்லார்ஜ் ஆகிருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும். ஆனால் க்ரானிக் டான்சிலைட்டிஸில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், ஆனால் டெண்டர்னஸ் இருக்காது. இங்கே ஃபாஷியல் டிப்தீரியாவிலையுமே வந்து லிம்ஃப் நோடு, ஜுகுலோடைகாஸ்ட்ரிக் நோடு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கு, டெண்டராகவும் இருக்குது. சம்டைம்ஸ் பேஷண்ட் ப்ரெசென்ட் வித் புல் நெக் அப்பியரன்ஸ். அந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் என்லார்ஜ் ஆகிருக்கிறது வந்து புல் நெக் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். பேஷண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிமிக்காக இருப்பாங்க. அதாவது பேஷண்ட் பார்த்தாலும் ரொம்ப சிக்கான மாதிரி இருப்பாங்க. பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம்னா கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன், ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா எக்ஸோடாக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது மெயினாக வந்து ஹார்ட்டையும் நர்வையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஹார்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஹார்ட்டில் வந்து என்னென்ன இது காஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மயோகார்டைட்டிஸ், கார்டியாக் அரித்மியா அண்ட் அக்யூட் சர்க்குலேட்டரி ஃபெயிலியர். மெயினாக கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து 2 பார்ட் அஃபெக்ட் பண்ணும். நர்வ் ஒன்று, ஹார்ட் ஒன்று. ஹார்ட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து மயோகார்டைட்டிஸ், கார்டியாக் அரித்மியா அண்ட் அக்யூட் சர்க்குலேட்டரி ஃபெயிலியர் வரும். இதே நர்வை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா
இன்ஃபெக்ஷன் ஆகி சில வாரங்கள் கழிச்சதுக்கப்புறம் தான் வந்து பேரலைசிஸ் ஆகிடும். பேரலைசிஸ் ஆஃப் சாஃப்ட் பேலட், டயஃப்ரம், ஆக்குலர் மசில். இந்த மூணுமே வந்து பேரலைஸ் ஆகிடும். என்னென்ன? சாஃப்ட் பேலட், டயஃப்ரம், ஆக்குலர் மசில். அதே மாதிரி லாரிங்ஸில் வந்து டிப்தெரிக் மெம்பரின் மே காஸ் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ லாரிங்ஸில் வந்து ஏர்வே மெம்பரின் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஏர்வே ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளால் சரியாக ப்ரீத் பண்ண முடியாது. ஆஸ்பெக்சியா மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகி நம்ம டெத் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து கிரேஷ் ஒயிட் மெம்பரினோடு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப் எடுத்துகிட்டு கல்ச்சர் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்டிபாக்டீரியல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்ன பாக்டீரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்து ஆன்டிபாக்டீரியல் ட்ரக் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டட் ஆன் கிளினிக்கல் சஸ்பீஷியஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் கல்ச்சர் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணணும்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து எக்ஸோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஆன்டிடாக்சின் வந்து நம்ம கொடுக்கும்போது பாக்டீரியாவையும் கில் பண்ணணும். அது ரிலீஸ் பண்ணுற எக்ஸோடாக்சினையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம இது ஆன்டிடாக்சின் கொடுக்கும்போது எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது எந்த சைட்டில் இருக்குது, எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது, அஃபெக்ட் ஆகி எவ்வளோ டியூரேஷன், அந்த டியூரேஷன், சிவியாரிட்டி, எந்த சைட், இந்த மூணுமே டிபெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கூடவே வந்து அது சில்ட்ரனாக இருந்துச்சுன்னா அவங்க ஏஜை பொறுத்து வெயிட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி டோஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா 20,000 to 40,000 யூனிட்ஸ் ஆன்டிடாக்சின் கொடுக்கலாம். அதாவது பேஷண்ட் வந்து 48 ஹவர்ஸில் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க, மெம்பரின் வந்து டான்சில்குள்ளே தான் இருக்குது, டான்சிலை சுற்றி மட்டும்தான் இருக்குன்னா நம்ம வந்து 20,000 to 40,000 யூனிட்ஸ் கொடுத்தா போதும். அதே வந்து பேஷண்ட் வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க, மெம்பரின் வந்து டான்சில் மட்டும் இல்லை சுற்றியும் நிறைய இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 80,000 to 1,20,000 யூனிட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஆன்டிடாக்சின் கொடுக்கும்போது ஐவி இன்ஃப்யூஷன்ஸ் இன் சலைன் அபவுட் 60 minutes ஐவி இன்ஃப்யூஷனாக கொடுப்பாங்க மெயினாக. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிடாக்சின் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பண்ணிடணும். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டுனால் நம்ம ஆன்டிடாக்சின் வந்து டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து ஹார்ஸ் சீரமில் இருந்து தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அது நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வந்து வரலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்ஜக்டிவல் அண்ட் இன்ட்ராக்யூட்டேனியஸ் டெஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு கொடுக்கணும். திடீர்னு ஏதாவது சிவியராக அவங்களுக்கு வந்து ஷாக் போகிறாங்க ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷனால் அப்படின்னா கூடவே அட்ரினலின் கையில் வச்சுருக்கணும் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சைல் பென்சிலின் 600 mg for 7 days கொடுக்கலாம். இப்போ அந்த பென்சிலின் வந்து அவங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எரித்ரோமைசின் அவங்களுக்கு கொடுக்கலாம். தட்ஸ் இட். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்? ஈட்டியாலஜி, காம்ப்ளிகேஷன், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிடான்சிலர் ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. Share to your friends and subscribe to my channel.